வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 13 வீடியோக்களோட தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 14வது வீடியோ. சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்க ஆச்சரியப்படுவீங்க. பர்ன் யுவர் போட்ஸ், உங்கள் படகுகளை எரித்து விடுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? இந்த செய்தி எங்க இருந்து வந்ததுன்னா, ஹெர்னாண்டோன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு தலைவன், ஒரு போர் வீரன், போர் தலைவன். ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக போறார். அவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மெக்சிகோ நாட்டை பிடிக்கிறதுக்காக போறாரு. 1519ஆம் ஆண்டு கடல் வழியா போறார். கடல் வழியா போயிட்டு அந்த மெக்சிகோ நாட்டுக்குள்ள புகுந்து சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்க முயற்சி பண்றாரு. கொஞ்சம் படைகளோடு மட்டும் தான் போறாரு. அங்க போன பிறகுதான் தெரியுது அந்த நாட்டுல கொடிய வியாதிகள்லாம் இருக்கு. போர் வீரர்களும் ரொம்ப அவங்க சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவரால் சண்டை போடும்போது ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படுது, பிரச்சனைகள் உள்ளாகிறாரு. இப்போ ஒரு தளபதி ஓடி சொல்றான், ராஜா நான் நம்ம படகு துறைக்கு போயிட்டு அந்த நம்ம படகுலாம் தயாரா வச்சுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுங்க, முடியலாம் திரும்பி வந்துருங்க, நம்ம உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நல்ல ஐடியா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொரு படை தளபதியை கூப்பிடுறாரு. இந்த ஹெர்னாண்டோன்றவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ நேரா படகு துறைக்கு போ, மொத்த படகுலையும் எரிச்சிடுன்றாரு. அவன் குழம்புறான், என்னடா அது, நான் படகுல போய் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், முடியலாம் ஓடி வந்துருங்க, நம்ம தப்பிச்சு போயிடலான்ற ஒரு படகுல எரிக்க சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த சொன்ன தளபதி முழிக்கிறான். இல்ல என்ன தெரியுதுன்னா, இந்த பிளான் பின்ற ஆப்ஷனே இல்ல. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல சாவுறோம், அதான் ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ஓடி போய் தப்பிச்சு போறோன்ற விஷயமே இல்லைன்னு சொல்றாரு ஹெர்னாண்டோ. அங்கதான் ஆரம்பிக்குது பர்ன் யுவர் போட்ஸ். உங்க கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டுருங்க சார். பிளான் பின்ற ஒரு விஷயத்தையே விட்டுருங்க. பிளான் ஏ மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சீங்க, அந்த பிளான் ஏக்காக மட்டும் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அந்த பிளான் பி ஆப்ஷனோடய வச்சிருந்தீங்கன்னா, எப்படா இந்த பிளான் ஏ தோத்து போகணும் வெயிட் பண்ணுவீங்க, பிளான் பிக்கு போயிடுவீங்க. பிளான் பின்ற விஷயத்தையே வச்சுக்காதீங்க. பிளான் ஏ மட்டும் தான் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. வெற்றி உங்களை சேரும். இது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்க்கான ஒரு வழி. வில் ஸ்மித் ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இந்த மென் இன் பிளாக் நடித்த ஒரு ஆக்டர். இஃப் அட் ஆல் ஐம் கான்பிடன்ஸ், நீங்களும் நானும் த்ரெட்மில்ல ஓடுறதுக்கு இறங்கினா ஒன்னு நீங்க தோத்துருவீங்க, இல்ல நான் செத்துருவேன். நான் தோக்குறன்ற சீனே இல்லைன்றான். பாருங்க, த்ரெட்மில்ல நீ நானும் ஓட ஆரம்பிச்சா ஒன்னு நீ தோத்துடணும், இல்ல நான் செத்துடணும். நான் தோக்குறன்ற சீனே இல்லைன்றான், ஜெயிச்சே தீருவன்றான் வில் ஸ்மித். என்ன கான்பிடன்ஸ் பாத்தீங்கல்ல? ஏன்னா ஒரு பிரச்சனைகள் உருவாகும் போதுதான், ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும் போதுதான் ஒரு தலைவன் உருவாகிறான், பெரிய பெரிய விருட்சங்கள்லாம் உருவாகுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காந்திஜி ஒரு பாரத்லா சட்டம் படிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வராரு, ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அப்போ இவர் கருப்பு நிலத்தை சேர்ந்தனால ஆங்கிலேயன் ஒருத்தன் இவரை பிடிச்சி வெளியே தள்ளுறான். அப்பதான் யோசிக்கிறாரு, படிச்ச நமக்கே இந்த நிலைமைனா இந்தியாவில் படிக்காத என்ன நிலைமை யோசிக்கிறாரு. இந்தியாவுக்காக போராடுறாரு, சுதந்திரம் பெற்று தராரு. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் கருப்பர் இனத்துக்காக ஜெயில தன்னோட வாழ்க்கையை கழிச்சுட்டு ஜெயிச்சு நாட்டோட பிரசிடென்ட் ஆகுறாரு. டைமண்ட்ஸ் நம்ம பாக்குறோம்ல, பல இருக்குமே, காஸ்ட்லி ஸ்டோன். டைமண்ட் அதிகமான பிரஷர் இந்த பூமியில உருவாகும் பொழுதுதான் வைரங்கள் உருவாகின்றன. அதனால உங்களுக்கு பிரச்சனை வருதா, பயப்படாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. பர்ன் யுவர் போட்ஸ், வெற்றியை நோக்கி பயணிங்கள். பிளான் ஏ மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, 100% எக்ஸிக்யூட் பண்ணுங்க, வேற ஆப்ஷனை வச்சுக்காதீங்க. வெற்றி உங்களை சேரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.